வணக்கம் தம்பி மாதவ். நீங்கள் உங்கள் ஊர், உங்களுடைய பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் மாதவ். நான் வந்து திருவாரூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக 7th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு எலக்ட்ரானிக் கோர்ஸு. அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட் மினி சிபியூங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து மொபைலோட மதர் போர்டு ரிலேட்டடாக பண்ணி வந்து டெவலப் பண்ணியிருந்தோம். அதை வந்து இன்னோவேஷன் பண்ணி பேட்டர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டு போகணுங்கிற ஒரு ஐடியாலஜியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி டெராபைட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மார்க்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. இகாமர்ஸ்லேயும் அண்ட் ஆல்சோ இன் B2B எல்லாத்துலேயுமே வந்து சேல்ஸ் பண்ணி. இதெல்லாம் எந்த பீரியடில் பண்ணீங்க? 7th ஸ்டாண்டர்டில் சார். நீங்கள் 7th ஸ்டாண்டர்டு, அது கொரோனா டைம் 2021 வந்துருந்தது. 2021. ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க? சிஎம் சார் டைரெக்டாக கூப்பிட்டு வந்து ஹானர் பண்ணாங்க. அப்புறம் நிறையா ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாமே எனக்கு கிடைத்தது. வெரி குட். இப்போ வந்து உங்களுடைய இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் ரன்னிங் ஆல்மோஸ்ட் 3rd கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு வந்து மினி சிபியூஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம எல்இடி டிவி அசம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நிறைய சர்வர் ரிலேட்டடாகவும், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக, சர்வீஸ் ரிலேட்டடாக எல்லா செக்டார்லேயும் எது பீப்புள்ஸ்க்கு அஃபோர்டபுளாகவும் அர்ஜென்ட்டாகவும் தேவையாக இருக்கோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, ஐஓடி பேஸ்டு ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? ஏஜ் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சார். ஆக்சுவலாக ஏஜ் வந்து லேக் ஆஃப் ஸ்கில்ஸ், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. அதை மட்டும் அவங்க பைபாஸ் பண்ணி வந்துட்டால் தாராளமாக அவங்க வந்து ஏஜ் வந்து எந்த, நான் வந்து 7th ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது மாதிரி அவங்க 5th ஸ்டாண்டர்டில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நாலேஜ் மேட்டர்ஸ். எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணாலும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அதர் தென் த கம்பெனி ஐ எம் ஒர்க்கிங் அஸ் சீஃப் டெக்னாலஜிக்கல் ஆஃபீஸர், சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸராகவும் சில கம்பெனிஸில் இருக்கேன். அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நம்மளோட நாலேஜை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் மெயினாக வந்து மேட் இன் இந்தியா அண்டு தமிழ் பீப்புள்ஸ் அவங்களுக்கான அந்த கிளாரிட்டி இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ரெடி பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர்? ஆமாம் சார். அதை வந்து ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்ருக்கீங்களா? அது எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க? அது யார் யார் இப்போ வாங்கிட்டுருக்காங்க? அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்ம ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சார். நம்ம பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாம்பே அண்ட் டெல்லியிலேருந்து சோர்ஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான இகாமர்ஸ் வெப்சைட் அண்ட் வி ஹேவ் ஓன் வெப்சைட் டூ. அதில் வந்து நம்ம B2Bயும் பண்ணுறோம், B2Cயும் பண்ணுறோம். எல்லாருக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாமே டேரெக்டாக நம்ம வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ், 50% ஆஃபர் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. வாட் இஸ் த காஸ்ட் ரேஞ்ச்? ஒரு 5,000 ஸ்டார்ட் ஆகுது சார் நம்மள்ட்ட CPU. இது வந்து 50 lakh வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்கு ஒரு சர்வர் தேவைப்படுதுங்கும் போது அது எல்லாமே டோட்டலாக 50 lakhs வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. அதுக்குமே நீங்கள் அதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறீங்க? சேம் டெக்னாலஜி சார். எல்லாருக்கும் ஒரே அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணுங்கிறதால சேம் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்ன இருக்குது? ஃப்யூச்சர் பிளான் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி அக்ராஸ் த வேர்ல்டு கொண்டு போகணுங்கிறது தான் ஸ்டார்டிங் பிளான். அதை நோக்கி வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கிராஃபிக் கார்டு இந்த மாதிரிலாம் வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ராஜெக்ட்ஸுமே எல்லாம் 3D மாடல்ஸு இது மாதிரிலாம் பண்ணுறதுனால நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, கெப்பாசிட்டி ஃபார் ப்ராசஸிங் இஸ் ஆல்சோ நீடட். இது எல்லாமே உங்களுடைய இதில் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? ஆமாம் சார். அதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் சார் நம்ம இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சர்வர் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அது எப்படின்னா நம்ம இப்போ ஓரளவுக்கு தான் நம்மளோட ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ ஒரு 128 GB வரைக்கும் இருக்கிறதுனா இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவே கிட்டத்தட்ட ஒரு 10 MB 20 MBன்னு வர ஆரம்பிச்சிட்டு ஒரு லிமிட் மேலே ஸ்டோரேஜ் எண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் போகிறோம். அது இப்போ கூகுள், ஐக்ளவுட், ஆப்பிளோட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 600-700 சார்ஜ் பண்ணுறாங்க. அது எல்லாமே நம்ம பைபாஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்க முடியும், ஆன்லைன் க்ளவுட் சர்வராக பண்ணி கொடுக்கலாம். அதே டைமில் நம்ம CPUலேயே எம்பேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து எந்தெந்த வகையில் வந்து அந்த அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அஃபோர்டபுளாக எந்தெந்த மாதிரிலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம் சார். இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய ஐடி டீப் டெக்னாலஜியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏஐ அது மாதிரி இப்போ லேட்டஸ்ட் டூல்ஸ் எல்லாமே இதை பண்ணி நம்மளுடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய எஜுகேட்டிவாக செஞ்சிட்ருக்காங்க.
இப்போ நீங்கள் நம்ம பாலிசி லெவலில் வந்து என்ன செஞ்சால் இன்னும் நம்ம ப்ராக்ரெசிவாக இருக்க முடியும், இன்னும் நம்ம நல்ல மேலே ஒரு சிலிக்கான் வேலி மாதிரி தமிழ்நாடை வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஐடியில் அப்படின்னா என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணும் சார். இப்போ இருக்கிற ஸ்கில்ஸை வந்து நம்ம ஹையர் எண்டுக்கு டெவலப் பண்ணிவிட்டு அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்டை கொடுத்தாலே போதும் சார். அதான் என்ன மாதிரி ஸ்கில்? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இஃப் தே ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ஆன் டெக்னாலஜி மீன்ஸ் அதுக்கான ஸ்கில்ஸ் நம்ம கொடுக்கலாம். இல்லை ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை, இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம EDP ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாமே நடத்துகிறோம், நிறைய ஹேக்கத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் காலேஜில் நடத்துகிறோம், கவர்மெண்ட்டே வந்து எல்லாம் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்கில்லுன்னு வரும்போது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒவ்வொரு மாணவனும் வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க, எல்லா சப்ஜெக்ட்டு படித்தாலுமே கூட ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து இப்போ IoT பேஸ்டு எலக்ட்ரானிக் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸு சென்சார்ஸு வேரியஸ் காம்பனண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி. அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன ஸ்கில்லு தேவை, என்ன ஸ்கில்லு இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ஒரு போர்டு க்ரியேட் பண்ணணும், ஒரு டிசைன் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நம்ம அந்த இதையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ டிசைனிங் ஸ்கில்ஸ், ஒரு PCB இருக்குது அப்படின்னா அதை எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணணுமா? இல்லை அவங்களுக்கு வேறு என்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நம்ம கொடுக்கணும்? அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃபீல்டை பொறுத்து இருக்குது சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி PCBனா PCBக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதை அவங்களோட நாலேஜ் வந்து அதில் ரைஸ் பண்ணிக்கணும். இப்போ அவங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து பிளாஸ்டிக்கில் வந்து மோல்ட் பண்ணி ரெடி பண்ணணும்னா 3D பிரிண்டர் இருக்குது, அதுக்கு வந்து பிளெண்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, திங்கர்கேட்னு பேசிக் சாஃப்ட்வேர். அந்த மாதிரி வந்து அவங்க லேர்ன் பண்ணணும் ஸ்கில்ஸை. அதை அவங்க பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்கோப் வந்து நிறையா இருக்குது சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சாஃப்ட்வேர்லாம் பிளெண்டர்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு, இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் பேஸ்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்குது சார், நிறைய சாஃப்ட்வேர் இந்தியாவிலே இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இல்லைன்னா US UK இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து தான் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணி நிறைய நம்மளும் டெவலப் பண்ணுறோம். நம்மளா இண்டிஜினியஸாக நமக்குன்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணி இப்போ எப்படி கூகுள் இருக்குது, அவங்கள தானே நம்ம நம்பி இருக்கோம். இப்போ நமக்கு நிறைய US டேரிஃப் எல்லாம் போடுறாங்க, அவங்கள நம்ம கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அதே அளவுக்கு டெக்னாலஜிக்கலாக நம்மளும் வந்து சவுண்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மளை அவங்க டிபெண்ட் பண்ணாட்டினாலும் அட்லீஸ்ட் நமக்கு நாமளே செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கனால அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்? அதுக்கு வந்து நம்ம ஸ்கில்ஸு தான் சார் மேட்ரு. இப்போ நிறைய பேர் இப்போ ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஹை ஸ்கில் இருந்தால் மட்டும் அதை பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்து அதே லெவலுக்கான ஹை ஸ்கில்ஸ் இருந்து இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அமெரிக்காவில் தான் சார் இருக்குது, அதில் ப்ராபபிலிட்டியாக இருக்கிறது இந்தியன் சார். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து போய் தான் அங்கே பண்ணுறாங்க. எதனால் அங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த அவங்களோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க தான் நிறைய பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதால இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி தான் எல்லா கண்ட்ரீஸுக்கும் போகிறாங்க. அதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான சோர்ஸை நம்ம கொடுத்தோன்னா கூகுளோட பெட்டராகவே பண்ணலாம் சார்.